ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அது நல்லதில்லைன்னு மட்டும் தெரியும். இது பாரு விக்ரம், இது ரவீனா உன்கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். ரோஹித் உன்னை பழி வாங்குறதுக்கு ரவீனாவையும், ரவீனாவை பழி வாங்குறதுக்கு உன்னையும் டார்கெட் பண்றான். நீ தான் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதை விட்டுட்டு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுவே அவன் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சாதகமான விஷயமா போயிடும். சோ தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு. நீ தான் ரவீனாவுக்கு இதை புரிய வைக்கணும் விக்ரம். குணால நான் ஃபோன் பண்றாரு. ஹலோ விக்ரம், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ரவீனாவையும் கூட்டிட்டு வா, நான் உங்க 2 பேர்கிட்டயும் பேசணும். இது ரொம்ப அர்ஜென்ட். ஓகே, நானும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா வரேண்ணா. ஏன் சித்தி, நான் ஜெயிலுக்கு போன விஷயத்த தேவையில்லாம குணால் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன். இப்ப பாரு, என்னையும் ரவீனாவையும் வீட்டுக்கு வான்னு ரொம்ப கோவமா பேசுறாரு. ரொம்ப டென்ஷனா இருக்கு சித்தி. என்னாச்சு? எதுக்காக கூப்பிட்டீங்க? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்குப்பா. மனசுல பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். வரட்டும், வச்சுக்கிறேன். பாவம், விட்டுருங்கண்ணா. ஆள் தான் வளர்ந்துருக்கானே தவிர இன்னும் அறிவு வளரவே இல்ல. அவனை மன்னிச்சிருங்கண்ணா. எதுக்கு மன்னிக்க சொல்ற? அவன் வரட்டும், வச்சுக்கலாங்கிறான், நீ மன்னிக்க சொல்ற? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு என்கிட்டயும் சொல்லலாம்ல. ரவீனாக்கும் விக்ரமுக்கும் பிரச்சனையா? எதுவா வேணாலும் இருக்கட்டும். அப்படியே ஏதாவது ஆனா கூட கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா தான் முடிவெடுக்கணும். கோவப்பட்டா பிரச்சனை அதிகமாகுமே தவிர தீர்வு கிடைக்காது. விக்ரம் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கொஞ்சம் விசாரிங்க. வந்ததுக்கு அப்புறம் பேசி முடிவெடுங்க. குணால் ப்ளீஸ் முதல்ல கோவப்படாதீங்க. நான் இதை உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தேன். ஆனா அது சித்தி, எதுக்காக வர சொன்னேன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லவும் இல்ல. வாயை திறந்து பதில் சொல்லு. அண்ணா, இந்த விஷயத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இருந்தாலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டுட்டேன். சாரிண்ணா, எப்படியா இருந்தாலும் அப்புறம் சொல்லியிருப்பேன். போய் சொல்ற. நீ என்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டியிருக்க, இந்த வீட்டோட ரெண்டையும் கொடுத்திருக்க. இதெல்லாம் என்கிட்ட சொல்லனா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? என்னப்பா சொல்ற? அப்ப அவ்வளவு பணத்தையும் நீ தான் கொடுத்தியா? ஆமாப்பா. பாத்தீங்களா, சாரு பெரிய ஆள் ஆயிட்டாரு. அவங்க வீட்டோட பாரத்தை மட்டும் இல்ல, நம்ம வீட்டு பாரத்தையும் சேர்த்து சுமக்கிறாரு. என் தங்கச்சியை பாத்துக்கிற பொறுப்பை மட்டும் தான் கொடுத்திருக்கேன். இந்த வீட்டோட பொறுப்பை இல்ல. நீங்க பாரு, நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள, புரியுதா? அந்த உறவுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அது மட்டும் இல்ல, உனக்கே நல்லா தெரியும், எனக்கு யாராவது உதவி செஞ்சாலோ கருணை காட்டினாலோ சுத்தமா பிடிக்காது. ஆனந்த அளவுக்கு எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குண்ணா. அவன் எல்லாரையும் விட்டுட்டு போயிருக்கலாம். அவனுக்கு அப்புறம் இந்த இடத்த நான் தான் கம்ப்ளீட் பண்ணணும். அவன் விட்டுட்டு போன கடமைகள் எல்லாத்தையும் நான் செய்யணும். என்ன இருந்தாலும் நாங்க எங்க வீட்டு பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம்ப்பா. நீ இப்படி உதவி செய்யறது ஏன் எப்பவும் என்ன 3வது மனுஷன் மாதிரி பாக்குறீங்க? எனக்காக இந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா அவங்களுக்காக நான் ஒரு சின்ன உதவி கூட செய்யக்கூடாது இல்லையா? உங்க பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சு அவளை பாத்துக்க சொல்லிருக்கீங்க. அதுக்காக இந்த வீட்டுல இருக்கிற உரிமை எனக்கு இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க தான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க, கல்யாணங்கிறது 2 பேர் மட்டும் சேர்றது இல்ல, 2 குடும்பமும் சேர்றதுன்னு. நீங்க என்ன மாப்பிள்ளையா பாக்குறீங்களே தவிர இந்த வீட்டு பையங்கிறதையும் மறந்துட்டீங்க. நீ சொல்றது சரிதான். உண்மையிலேயே நீயும் இந்த வீட்டு பையன்தான். போதும் போதும்,
இந்த ஃபேமிலி டிராமா கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு. வாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு இஷானியோட பர்த்டே இல்ல. நம்ம குடும்பத்துக்கு அழுவுறதுக்கு ஏதாவது காரணம் கிடைச்சா போதுமே. இந்த குங்குமம் கொட்டி போனதுனால உன்னுடைய வாழ்க்கையை போச்சுன்னு அர்த்தமா? உன் கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி சிச்சுவேஷன் வந்தா கவலையே படாம டக்குன்னு விக்ரம நீ நினைச்சுக்கணும். நீ இந்த ரூமுக்கு வரும்போது அங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லுவேன். ஒருவேளை நீ வரலன்னு வச்சுக்கோ, காலம் பூரா நீ விக்ரம்காக காத்துட்டு இருக்க வேண்டியதான். இல்ல, அந்த மாதிரி நடக்க நான் விடவே மாட்டேன். உன்னை பத்தி தான் நினைச்சிட்டே இருக்கேன். நீ என் மேல வச்சிருக்கிற லவ் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நான் எங்க வரணும்னு சொல்ல. ஓ, சாக்ரிஃபைஸ். எனிவேஸ், உன்னோட இந்த சாக்ரிஃபைஸ் இந்த ரோஹித்தை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. இது வரைக்கும் என்னோட எல்லா ஆசைகளும் இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நிறைவேறிடும். அண்ட் பை தி வே, நீ பண்ண போற இந்த வேலைக்காக நான் உனக்கு கிஃப்ட் தரலான்னு இருக்கேன். இன்னைக்கு நைட் நீ என் கூட இருந்தா நாளைக்கு காலையில விக்ரம் உன் கூட இருப்பான். என் ஆசையும் நிறைவேறும், உனக்கு வேண்டியதும் கிடைச்சிரும். அண்ட் உங்க கம்பெனியோட எல்லா ஷேர்ஸும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். அண்ட் யூ நோ வாட், யூ ஆர் பிரைஸ்லெஸ் டு மீ. என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நான் உனக்கு கொடுக்குற பணமா கூட நீ இதை எடுத்துக்கலாம். நீ பண்ண போறது பெரிய சாக்ரிஃபைஸ். நான் உன்னோட டேர்ம்ஸ் எல்லாம் ஒத்துக்கிறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏய், டோன்ட் வரி. இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஐ ப்ராமிஸ் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். டோன்ட் வரி. ரவீனா, இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்வீட் எடுத்துக்கோ. சரி சீக்கிரம் வா, நிறைய வேலை இருக்கு, வந்து ஹெல்ப் பண்ணு. இன்னைக்கு இஷானியோட பர்த்டே மறந்துட்டியா? நீ தான் இங்க தனியா உட்காந்துருக்க. வெளியே வந்து விக்ரம பாரு, அவன் தான் இங்க எல்லாரை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சரி வா போலாம். நீ ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கேன்னு எனக்கு தெரியும் ரவீனா. இதுக்கப்புறம் அந்த ரோஹித் உங்க 2 பேரோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன்.